சில நாட்களாக தேனீ வளர்ப்பு தொழில் குறித்து நாம் விரிவாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் தேனீ வளர்ப்பு தொழிலுக்கு தேவையான மூலதனம், அரசு உதவிகள் பற்றிய தகவல்களை கன்னியாகுமரி கதர் கிராம ஆணையத்தின் மாவட்ட அதிகாரி ஜாஃபர் விளக்கம் கொடுக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் தாகூர் நடத்திய உரையாடலை நாம் பார்க்கலாம். தேனீ வளர்ப்பு என்கின்ற ஒரு புதிய தொழில் இங்கே அறிமுகமாயிருக்கிறது. இதை குடிசை தொழிலாக காலமாக இந்த பகுதி மக்கள் செய்து வருகின்ற நிலையில் இப்பொழுது அரசாங்கத்தினுடைய பார்வையும் இந்த தொழில் மீது விழுந்திருக்கிறது. இதற்காக தேனீ வளர்ப்புத்துறையினுடைய அதிகாரி நம்மளோடு இருக்கிறார். அவரிடம் இதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்வோம். ஐயா வணக்கம். ஐயா, குறிப்பாக தேனீ வளர்ப்பு தொழிலுக்கு முதலாக எவ்வளவு பணம் தேவைப்படுகிறது, அதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் லாபம் என்ன, அதற்குரிய குறுகிய காலகட்டத்தில் தேன் உற்பத்தி ஆகக்கூடிய காலம் என்ன என்பதை சொல்லுங்கள். கதர் கிராம தொழில்கள் ஆணையம் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதில் கீழ் இயங்கி வருகிற SBEC அல்லது மாநில தேனீ வளர்ப்பு விரிவாக்க மையத்தின் பொறுப்பாளர் என்கிற நிலையிலிருந்து நான் அதற்கு பதில் தர விரும்புகிறேன். தேனீ வளர்ப்பு தொழில் துவங்குவதற்கு அதிகபட்சமான பொருட்செலவு இல்லை. ஒரு தேனீ பெட்டியும் ஒரு தேனீ குடும்பமும் மாத்திரம் இருந்தால் போதுமானது. ஒரு தேனீ பெட்டி வாங்குவதற்கு சுமார் 500 ரூபாய் செலவாகிறது. மார்த்தாண்டம் OMCA மற்றும் பீக்கீப்பர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் தாராளமாக ரெடிமேடாக செய்யப்பட்ட பெட்டிகள் கிடைக்கிறது. எங்களுடைய அலுவலகத்திலிருந்து நாங்கள் 250 ரூபாய்க்கு தரமான நல்ல வலிமையான ஒரு தேனீ குடும்பத்தை நாங்கள் விற்று வருகிறோம். அப்படியாக 750 ரூபாய் இருந்தாலே ஒரு தேனீ குடும்பத்தை தாராளமாக வாங்கி அதை இந்த ஊர் மக்கள் தாராளமாக தேனீ வளர்ப்பு செய்வதற்கு ஆரம்பிப்பதற்கு முடியும். குறிப்பாக இந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு அரசு உதவி அல்லது வங்கியின் மூலம் மானியம் அல்ல வங்கி கடன் என்ற திட்டங்கள் இதில் செயல்படுத்தியிருக்கிறதா? நிச்சயமாக தாராளமான அரசு உதவிகள் ஒவ்வொரு விவசாயிக்கும் கிடைக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் MSME கீழே பாரத பிரதமர் வேலை வாய்ப்பு உருவாக்கும் திட்டம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. அதிலே கடன் உதவி நாங்கள் வழங்கி வருகிறோம். 35% மானியம் எங்களுடைய அலுவலகத்திலிருந்து விவசாயிகளுக்கு கடன் மானியமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது 1 லட்சம் ரூபாய் அவர்கள் திட்ட அறிக்கை கொடுத்து அவர்கள் கடன் உதவி கேட்பார்கள் என்றால் PMEGP திட்டத்தின் கீழ், பாரத பிரதமர் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் அப்படியாக கேட்பார்கள் என்றால் அவர்களை பயனாளியாக கலெக்டரேட்டில் தெரிந்தெடுத்து அந்த அவர்களுடைய விண்ணப்பத்தை பக்கத்து வங்கிக்கு அனுப்பி அந்த விவசாயி எந்த வங்கியில் கணக்கு வைத்திருக்கிறாரோ அந்த வங்கிக்கு அனுப்பி அவர்கள் அந்த லோன் கொடுக்கிறார்கள். நாங்கள் அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு 35,000 ரூபாய் மானியமாக கொடுக்கிறோம். இப்படி தேனீ பெட்டிகளும் தேனீ குடும்பங்களும் நாங்கள் வழங்குகிறோம். இப்படியாக மிகவும் எளிதாக விவசாயிகளுக்கு தேனீ வளர்ப்பு தொழில் தொடங்குவதற்கு நாங்கள் அரசாங்கம் நல்ல உதவிகளை செய்கிறது. இன்னும் பயிற்சிகளையும் கொடுத்து வருகிறது. தேனீ வளர்ப்பு தொழிலுக்கான அரசு தரப்பின் உதவிகள் பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். தொடர்ந்து உற்பத்தி செய்யும் தேனின் தூய்மையை பொறுத்தே சந்தையில் தேவையும் விற்பனையும் இருக்கும் என்பதால் அக்மார்க் பற்றி விற்பவரும் வாங்குபவரும் அறிவது அவசியம். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. தரமான உணவுப் பொருட்களை மக்களுக்கு அடையாளம் காட்ட ஏற்படுத்தப்பட்ட மத்திய அரசு அமைப்பு அக்மார்க் தொடர் பரிசோதனை மூலம் தேன் உள்ளிட்ட பொருட்களின் தரம் எடையை உறுதி செய்கிறது. இது கலப்படங்கள் நிறைய இருக்கிறதுனால தான் நாட்டில் இந்த மாதிரி அக்மார்க் தரம் பிரித்து மக்களுக்கு சுத்தமான பொருளை கொடுக்கறது தான் அக்மார்க் தரம் பிரித்தை கொண்டு வந்தாங்க. இது 1937 கொண்டு வந்தாங்க, சுதந்திரத்துக்கு முன்னாடி. அது ஞாபகம் வச்சுங்க. அதனால் இது தேன் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட நான் முன்பு சொன்ன மாதிரி 213 பொருளுக்கு கொடுத்துருக்காங்க.
உணவுப் பொருட்கள் தயாரிப்பாளர்களின் வசதிக்கேற்ப தமிழகத்தில் 30 இடங்களில் அக்மார்க் ஆய்வகங்கள் உள்ளன. இந்த ஆய்வகங்களில் விண்ணப்பித்து உரிமம் பெற்றால் தங்கள் தயாரிப்புக்கு சிறந்த சந்தை மதிப்பை பெற முடியும். இந்த அக்மார்க் லைசன்ஸ் கொடுக்கும்போது முதல்ல அந்த பேக்கிங் பெர்மிசஸ் நான் சொன்ன மாதிரி நல்லா தான் பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு லேபரேட்டரி கூட அட்டாச் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? லேபரேட்டரி அட்டாச் பண்ணிவிட்டு அந்த லேபரேட்டரி மூலியமாக தான் அவங்க அப்ளிகேஷனை கொடுத்து லைசன்ஸ் எங்கள் மூலியமாக நாங்கள் தான் கொடுக்குறோம். இந்த அப்ளிகேஷன் கொடுத்து அவர் என்ன பண்ணுவார், அந்த லேபரேட்டரியில் இருக்கிற கெமிஸ்ட் அது இஸ் பின் ஆத்தரைஸ்டு பை மத்திய அரசால் ஆத்தரைஸ் பண்ணவர். அவர் கெமிஸ்ட் கொடுத்த இதுபடி அவருடைய நற்சான்றிதழ் படி நாங்கள் அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுப்போம். கால மாற்றத்திற்கு ஏற்ப 1986ஆம் ஆண்டு அக்மார்க் விதிகள் திருத்தி அமைக்கப்பட்டன. தேன் போன்ற மருத்துவத்துக்கும் பயன்படக்கூடிய உணவுப் பொருட்களில் கலப்படத்தை தவிர்த்து தரமானதை தேர்வு செய்ய அரசின் வழிகாட்டலை தயாரிப்பாளர், நுகர்வோர் என இரு தரப்பினரும் பின்பற்றுவது பயனளிக்கும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வேல்சங்கருடன் கௌசல்யா.